கைஸ் ரீசெண்டாக ஒரு ப்ரோ பழைய ஒர்க் ஆகாத எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ்லாம் அனுப்பிவிட்டு ப்ரோ கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சீரியஸ் பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் சப்போஸ் இந்த இன்புட்டில் ஒரு ரெக்டிஃபைட் டயோடுன்னு கொடுத்துருப்பாங்களா, அது இல்லைனா அந்த மாஸ்பிட் ஏதாச்சும் ஷார்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு லைட் எரியும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இன்புட்டு ரெக்டிஃபையர் இல்லைனா அந்த ஸ்விட்சிங் மாஸ்பிட் போயிருக்கு அப்படின்ட்டு. அந்த சீரியஸ் பல்ப் எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு லைன் வந்துட்டு நம்ம எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் கொடுப்போம். இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பல்புக்கு போயிட்டு அந்த பல்பில் இன்னொரு டெர்மினல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைன்ல இருந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் பாக்ஸுக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சீரியஸ் லேம்பை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு டெர்மினலையும் ஜாயின் பண்ணுற பாருங்க, நமக்கு வந்துட்டு பல்ப் எரியுது. ஸோ இப்போ ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஒயரையும் கொண்டு நம்ம எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் இன்புட் வால்டேஜ் கொடுப்போம்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். நமக்கு செக் பண்ணும்போது லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டையோடு இல்லைனா அந்த மாஸ்பிட் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படி நமக்கு லைட் எரியல அப்படின்னா நமக்கு உள்ள சுவிட்சிங் சைடு அந்த சர்க்யூட்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். நான் எல்லா எஸ்எம்பிஎஸ் பாக்ஸும் செக் பண்ணி பார்த்ததுல ரெண்டு பாக்ஸ் தான் சரி பண்ண முடிஞ்சிச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சிங் சைடில் ஒரு டிரைவர் ஐசி கொடுத்துருப்பாங்க, அதை சுற்றி இருக்க ரெஜிஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இத்து போய் இருக்கு, எதுவுமே செக் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த ப்ரோட்டை பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு, ப்ரோ இந்த மாதிரி இருக்கு, நீ செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்போ அந்த ஒர்க்கிங்கான பாக்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க, மிச்சம் எல்லாம் ஆக்கரில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ரெண்டு பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கு சேஃபாக கொரியர் பண்ணி அனுப்பிவிட்டாச்சு. மிச்ச பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தேவையான காம்பவுண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆக்கரில் போட்டாச்சு. இந்த மாதிரி இது போன எஸ்எம்பிஎஸ் பாக்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.